வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பற்றினா அமைச்சர் கில்லி சரத் அவரோட போன வருஷத்து ஐபிஎல் வீடியோ. அதாவது அமைச்சர் கில்லி சரத் என்பவர் 1960 அந்த மாதிரி அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. கில்லி சரத், கில்லி படத்துலேருந்து சரத் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட வாழ்காலத்தில் அப்படியே பல பயணங்கள் அடைஞ்சு எம்எல்ஏ ஆகி அமைச்சராகிருக்காரு. இப்படி அமைச்சரானவருக்கு திடீர்னு வந்தது சோதனை. என்னென்னா போன ஐபிஎல் நினைக்கிறேன், போன ஐபிஎல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐபிஎல் மேட்ச் பார்க்க போன இடத்துல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. படத்தில் வர மாதிரி அப்படி ஃபோனை வச்சு கடை அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்படியே சேர்க்குறாரு, கூட்டுறாரு. அப்படி ஒரு வீடியோ வெளியே சர்ச்சை ஆகிடுச்சு. இதை பார்த்து எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது வந்து ஒரு ட்ரக்கு, போதைப் பொருள் பயன்படுத்துகிறாருன்னு பேசப்பட்டுச்சு. உடனே அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விளக்க வீடியோ, குழந்தை அவங்க மனைவியோட இது வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஒரு விளக்க வீடியோ கொடுத்தாரு. அந்த விளக்கத்தில் வந்தது வேணாம். ஏன்னா அதுக்கு அவர் பதட்டப்பட்டே இருக்க தேவையில்லை. அப்படி ஒரு வீடியோ வந்தால் அது ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் அரசு பள்ளியில் பெண் குழந்தைகிட்ட அவரோட அந்த வீடியோ எல்லாருக்கும் தெரியும். அவரோட தொடுதல் அது வந்து பேட் டச்சாக இருந்துச்சு. அது மேலே போக்சோ வழக்கு போகணும்னு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பல பேர் பேசினாங்க. அவர் மேலேயும் எந்த ஆக்ஷனும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப டிவிகே கட்சி நீங்கள் அப்படி ஒரு வீடியோ, பழைய வீடியோ, அது அப்படி ஏஐன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைங்க அது சாதாரண பவுடர் சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் கூட விட்டுருக்கலாம். உங்கள் மேலே எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அந்த அமைச்சர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கலை, உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை அவர் யோசிக்கலை பொழுது. நமக்கு இருக்கிற யோசனை அவருக்கு இல்லை. அப்படி யோசிச்சிருந்தாருன்னா அந்த விளக்க வீடியோ கொடுத்துருக்க மாட்டார். சரி, அந்த விளக்க வீடியோ கொடுத்தா இப்போ பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாரு மனுஷன், அது வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத குழந்தைக்கு எப்படி வந்து மாத்திரை வந்து மூழ்க முடியும், அந்த குழந்தை மாத்திரையை துப்புது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபோனில் டேப்லெட்டை வச்சு அந்த இது ஏடிஎம் கார்டை வச்சு டிக்கெட்டுன்னு கட் பண்ணி பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படி கொடுத்தேன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அவங்க மனைவியும் அது வந்து ஆமாங்க அப்படின்னாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, நாங்கள் என்ன பண்ணோம், அதை செஞ்சு பார்த்தோம். ஃபோன் மேலே அப்படி வச்சு கட் பண்ண முடியுதான்னு பார்த்தோம். பறக்குது, இந்த பக்கம் ஒரு மாத்திரை, அந்த பக்கம் ஒரு மாத்திரை. அப்போ யோசிக்கிறேன், அமைச்சர் எத்தனை மாத்திரையை பறக்க விட்டுருப்பாரு. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கரெக்டாக வெட்ட முடியல, கரெக்டாக நசுக்க முடியல, கரெக்டாக உடைக்க முடியல. எப்படி இப்படி ஒன்று? ஏன்னா அதை நசுக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. இப்போ ஃபோன் மேலே மாத்திரையை வச்சு, இப்போ பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல குடிக்கிற தண்ணி, அந்த மூடியை திருப்பி எங்கள் வீட்டில் அப்படி நசுக்குவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். விரல வச்சு நசுக்க முடியும், இல்லைன்னா அதை வச்சு நசுக்கலாம். இப்படி பல விதமாக இருக்குது, சிறப்பு இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னா, அப்போ அந்த குழந்தைக்கு தேவையான பொருள்லாம் அப்பா அம்மா பாசம் இருக்கிற அப்பா அம்மா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. தண்ணி பாட்டிலோ மாத்திரையோ சாப்பாடோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இவங்க உடம்பு சரியில்லாத குழந்தைய கூட்டின்னு போயிருக்கிறாங்க. அப்போ சிறப்பு எடுத்துன்னு போயிருக்கணும், மாத்திரை எடுத்துன்னு போய்க்கணும், அதை நசுக்கிறதுக்கு எடுத்துன்னு போயிருக்கணும், தண்ணி எடுத்துன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகணும். ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிறாங்க பாரு. ஏன்னா அவ்வளோ ஆர்வம் கிரிக்கெட்டில், குழந்தை மிஞ்சின ஆர்வமா இல்லை? அந்த கேள்வி வருது. குழந்தை உடம்பு சரியில்லைன்னா எங்கே கூப்பிட்டு போகணும்? அவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ கொரோனாக்கு அப்புறம் அந்த கூட்டத்தெல்லாம் இப்போதும் எல்லாருமே தவிர்க்கிறாங்க. நீங்கள் அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க, உடம்பு சரியில்லாத குழந்தைய கூப்பிட்டு போகிறீங்க. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை எடுத்துன்னு வர தெரியுது. அதை கரைக்கிறதுக்கோ, அதை நசுக்கிறதுக்கோ, அதை கலைக்கு கொடுக்கறதுக்கோ ஒரு பொருள் எடுத்துன்னு வர தெரியாதா? அவ்வளோ வந்து கான்ஷியஸாக இருக்கிறீங்களா? ஒரு அப்பா அம்மா இவ்வளோ பொறுப்பாக இருந்தால் நீங்கள் அமைச்சரானதுக்கப்புறம் மக்கள் மேலே எவ்வளோ பொறுப்பாக இருப்பீங்க? அந்த கேள்வியெல்லாம் வருமா இல்லையா? வருதில்ல. அப்போ லாஜிக்கே இடிக்குதே. உடம்பு சரியில்லாத குழந்தைக்கு மாத்திரை எடுத்துன்னு போனால் அது மாத்திரை எப்படி சாப்பிடணும்னு ஒரு அப்பா அம்மா யோசிப்பாங்க. அதை யோசிக்கலையா? அது யோசிக்காத அளவுக்கு அப்படி என்ன கிரிக்கெட் மோகம் அப்படி கேட்க தோணுதில்லை. ஏன்னா நீங்கள் வந்து அது ட்ரக் இல்லைங்க, நான் ஒத்துக்கிறேங்க. ஆனால் என்னங்க நீங்கள் சொல்கிறது கதையில் இல்லை, உண்மையில் ஏதாவது கொஞ்சம் உண்மை இருக்குதா? நமக்கு அந்த கேள்வி வருதில்ல. இப்போ அவர் அமைச்சர் என்ன கேட்குறாருன்னா, எங்களை சுற்றி அத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்படிங்க அப்படி பண்ண முடியும்? நியாயமான கேள்வி. சுற்றி அத்தனை பேர் இருந்தால் ஒரு 500 நோட்டு எதுக்கு இப்படி வச்சுருந்தீங்க? உங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு தோழர், பெண் தோழர் எதுக்கு ஹேண்ட்பேக்கில் இப்படி மறைச்சாங்க? நீங்கள் 2 பேர் உட்காந்துக்கிறீங்க. என்ன சுற்றி இருக்கிறவங்க எதில் என்ன பண்ணுறாங்க அப்படி எட்டி பார்க்க வராங்க. எங்கள் ஐபிஎல் மேட்ச்சுங்க, அன்றைக்கு அது சென்னை மேட்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னை மேட்சை பார்ப்பாங்களா, எதில் என்ன பண்ணுவான்னு பார்ப்பாங்களா? லாஜிக்காக யோசிங்க. அங்கே அப்படியே 10 லட்சம் பேர் கூட இருக்கட்டுமே, 10 லட்சம் பேர் எதில் என்ன பண்ணுறான் அப்படியே இப்படி பார்த்துருப்பாங்களா? ஐபிஎல் மேட்ச் மும்முரமாக ஓடி இருக்கும், அதை பார்ப்பாங்க. நீங்கள் இப்படி உட்காந்துக்கிறீங்க, அவங்க அப்படி உட்காந்துக்கிறாங்க. 500 நோட்டு, ஹேண்ட்பேகு, இப்படி எக்கச்சக்க விஷயத்தை வச்சு மறைச்சிட்டு எப்படி மறைக்க முடியும்? எப்படி இது பண்ண முடியும்? சரி, அதெல்லாம் விடுங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, அதை வந்து நீங்கள் டிக்கு பண்ணுறீங்க. அந்த டிக்கு பண்ணுறப்ப ஸ்டோரி எடுத்து போடுறீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு போடுறீங்க, தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு கமல்ஹாசன் படத்தோட பேர்லாம் போடுறீங்க. எதுக்கு போட்டிங்க? அது என்ன குழந்தை உடம்பு சரியில்லை? ஏங்க ஒரு பெற்றவங்களும் அது பதறணும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாத்திரை கேட்குமா கேட்காதா, குழந்தைக்குள்ள கூட்டத்தில் கூப்பிட்டு வந்தோமே அது என்ன ஆகும்? இல்லைங்க அந்த விஷயத்தை வந்து நான் விளையாட விரும்பல, அந்த விஷயத்தை நான் ஸ்டோரியை போட விரும்பல. ஒரு பொறுப்பான அப்பா செய்வோம், ஒரு பொறுப்புள்ள மனுஷன் செய்வான்.
நீங்கள் அப்படி செஞ்சுருக்கலாமா? அதை எடுத்து போய் தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு போடுறீங்க. இது நியாயமா? இந்த கேள்வி கேட்க தோணுதா இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு டாக்டர்லாம் வீடியோ போடுறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைக்கு சிரப்பு தான் கொடுப்போம், மூக்கில் போகிற ட்ராப்ஸ் கொடுப்போம், பவுடராக கொடுப்போம், வாயில் போட்டால் கரையிற மாதிரி மாத்திரை கொடுப்போம், இப்படி தான் சொல்கிறாங்க. குழந்தைக்கு மாத்திரை நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணவே மாட்டோம் டாக்டர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எந்த டாக்டர் அப்படி கொடுத்தாரு? அப்போ குழந்தைக்கு பொதுவாக அது கொடுக்குறதில்ல. அப்போ குழந்தைக்கு ரொம்ப சிவியரான ஒரு உடம்பு சரியில்லைனா தான் அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அவ்வளோ சிவியராக உடம்பு சரியில்லாத குழந்தைய நீங்கள் அவ்வளோ கூட்டத்துக்கு கூட்டு போனீங்களா? அவ்வளோ கூட்டத்துக்கு கூட்டு போகிற தெரிஞ்சு தான் கூட்டு போனீங்களா? குழந்தை ஏஞ்சி வந்துச்சா? அம்மா அப்பா நீ எங்கே காணணும் நடக்கிறாங்கன்னு அப்படியே அது கிரவுண்டுக்குள்ளே வந்துச்சா? தேடுது அம்மா அப்பான்னு தேடிச்சா? அப்புறம் நீ ஐயோ என்னம்மா உடம்பு சரியில்லாத தூக்கிட்டு வந்துட்டோமே, போகிற மாத்திரை போகிறது கூட எதுவுமே இல்லையா? அப்படி ஆகிட்டீங்களா? கை குழந்தைய தூக்கின்னு போயிருக்கீங்க, மாத்திரை கொடுக்குற அளவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருக்குது, மாத்திரை எடுத்துன்னு வந்து தெரிஞ்சுக்குது, அதை நசுக்கிறதுக்கு எடுத்து அப்படிதா அப்பா அப்படிதாங்குது. என்னங்க இது அநியாயம்? அதில் என்னங்க விளையாட்டு? இவ்வளோ பொறுப்பாக இருக்கிற மனுஷனுக்கு அமைச்சர் பதவி சூப்பர். எனக்கு என்ன கேள்வினா, இப்போயே ஊரில் அதிகமான குற்றங்கள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, போதைப் பொருள் பழக்கம் அதிகமாக இருக்குது. போதைப் பொருள் தடுப்பு தினம் நேற்று, அந்த நாள் அதுவும் இப்படி ஒரு வீடியோ. போதைப் பொருளை பற்றி ஒரு மனுஷன் என் கட்சியிலேருந்து இல்லை எல்லாரும் அதை நிறுத்தணும்னு சொல்கிறப்ப கட்சிக்காரங்க இப்படி ஒரு வீடியோ போடுறாங்க. அது மாத்திரையாகவே இருந்தாலும் அதில் என்ன விளையாட்டு? அந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிற மாதிரி என்ன விளையாட்டு? அது என்ன ஃபேண்டசி? இப்போ அது மாத்திரையா இல்லையா யாருக்கு தெரியும்? டைம் ட்ராவல் பண்ணி தான் போய் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு என்னென்னா, இப்போ இதுவே ஒரு பழக்கம், இது நல்ல பழக்கமா? இப்போ சினிமாவில் பார்க்குறோம், சினிமா பார்த்தா அந்த கருமெலாம் தெரியும். லோகேஷ் கனகராஜ் படமும் லியோ படத்தில் பல விஷயம் இருந்துச்சு. புகையில அறுவடைக்கு தயாரான ஆப்பனண்ட்டை பற்ற வச்சு புகையை விட்டால் பவர் கிக்கு, இப்படியாப்பட்ட லைனை வச்சு தான் நாங்களே சில விஷயம் கற்றுக்குறோம். இப்போ நீங்களும் அதை வச்சு தான் கற்றுக்குனீங்களா? இப்படி கற்றுக்கின மனுஷன் தான் எம்எல்ஏ ஆகிறாரா? இப்படி எம்எல்ஏ ஆனவர் தான் அமைச்சர் ஆகிருக்காரா? இப்படி தான் நீங்கள் அரசியல் பழகினீங்களா? இப்போ ஏற்பட்ட கேள்விலாம் வருது. எங்களுக்கு கேள்வியாக தான் வருது, வேறு என்ன பண்ணணும்? அந்த கேள்விக்கு விளக்கம் நீங்கள் தான் கொடுக்கணும். இப்போ சிஎம் சாரோ டிவிகே கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்களோ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு ஒரு பதிலும் இல்லை. குழந்தைய அந்த மனுஷன் அப்படி தொடலாமா? அது தப்பு இல்லையா? அதுக்கே பதில் இல்லை, அதுக்கே ஆக்ஷன் இல்லை. இப்போ இது எந்த மூளைக்கு? இது என்ன வேணால் பதில் சொல்லிடலாம், ஏஐ சொல்லிடலாம். குழந்தை ஏங்க குழந்தை மேலே திருப்புறீங்க? ஒரு லாஜிக்கே இல்லைங்க, சுத்தமாக லாஜிக் இல்லைங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க ஹேண்ட்பேக்கை வச்சு மறைக்கிறாங்க, 500 நோட்டை வச்சு மறைக்கிறீங்க. என்ன நடக்குது? குழந்தைக்கு மருந்தை நசுக்கி கொடுக்கறதுக்கு பல வழி இருக்குது. பேசிக்காக ஒரு வழி தண்ணி பாட்டில் இருக்குது, அதை வச்சு நசுக்கலாம். அதுக்குள்ளே தான் அது நசுக்கி சின்ன எங்கள் அம்மாலாம் நசுக்கி கொடுத்துக்குறாங்களே, தண்ணி பாட்டில் மூடியில் அது சரியாக அவங்களால விரலில் கூட நசுக்க முடியாது. அப்படி வச்சு நசுக்குவாங்க, அது கரையும் அப்படியே கரைஞ்சி அந்த கரைஞ்சி தண்ணி தான் வாயில் ஊற்றுவாங்க. அது எப்போ? எருமாடு வயசில் 10 வயசு தான் அப்படி கொடுப்பாங்க. குழந்தை வயசில் எனக்கு தெரிஞ்சு சிறப்பு தான் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் வரைக்கும் சொல்கிறாங்க சிறப்பு தான். எனக்கு ஒன்றும் புரியல, எந்த குழந்தைக்கு எந்த ஆஸ்பத்திரியில் எந்த டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்துக்கிறாரு? அதுவும் பாருங்கள், உடம்பு சரியில்லாத குழந்தைன்னு தெரிஞ்சும் நீங்கள் கிரிக்கெட்டுக்கு போயிருக்கீங்க. அங்கே போய் குழந்தையோட அந்த சூழ்நிலை புரிஞ்சு மாத்திரை கொடுக்கணுன்ற ஒரு பதட்ட நிலையில் கூட ஜாலியாக புகையில அறுவடைக்கு தயாரான ஆப்பனண்ட்டை களை எடுத்து அப்படின்ற மாதிரி ஆக்கியிருக்கிறீங்க. களை எடுக்கிற இடமா அது? அதை எடுத்து தக் லைஃப் போடுற இடமா அது? அதை கூட விடுங்க, இதெல்லாம் அப்படியே பேசினுக்கிறோம். இதுக்கு என்ன ஆக்ஷனோ என்ன நடக்க போதோ எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்குள்ளே அமைச்சரோட நண்பர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அக்கா சொல்கிறாங்க, அந்த அக்கா பேசுகிறது பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிறப்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்ன இப்படி பேசுகிறாங்க? அவங்க தான் அந்த ஸ்பாட்டில் இருந்தாலும், அதனால் ஐ விட்னஸ் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணலை அப்படின்னா நான் அவர் கூட இருக்கிறது, அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ அதை ஷேர் பண்ணலைன்னா அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த டைமில் அவர் அந்த ஸ்டோரி போடுறப்பே அப்போல்லாம் ஸ்டோரி போடக்கூடாது, குழந்தை உடம்பு சரியில்லை, அதில் விளையாடக்கூடாதுன்னு சொன்னால் தான் நல்ல ஃப்ரெண்டு, நல்ல நண்பர். அந்த டைமில் சொல்லலை, அது சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ சொல்லலைன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. ஏங்க குழந்தை உடம்பு சரியில்லாத குழந்தைய வச்சு அவர் இப்படி விளையாடி இருக்காரு, தக் லைஃப் மூமெண்ட்னு போட்டிருக்காரு. அப்போல்லாம் போய் சொல்ல ஃப்ரெண்டாக இப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு, நம்ம ஸ்டேடியத்துக்கு வந்துக்கிறோம், குழந்தை இப்படி இருக்குது, இதை போய் விளையாடுறிய தப்பு, இது ரொம்ப ரொம்ப தப்பு, உனக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குது. நீங்கள் அப்போ எனக்கு தெரிஞ்ச போன ஐபிஎல் தான், அப்போ ஒரு கட்சியில் இணைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன், கட்சி பொறுப்பில் இருந்தான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க, அப்படியே கட்சியில் இல்லைனாலுமே அந்த விஜயோட மக்கள் இயக்கத்தில் ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார். அப்படி ஒரு பொறுப்பான ஆள், பொறுப்பான இடத்துல இருக்கிறீங்க, மக்கள் பணி செய்ய போகிறீங்க, உங்களுக்கு இது தேவையானா ஃப்ரெண்டு கேட்டுக்கணும். அப்போ கேட்டு அதை எடுக்க வச்சுருந்தா தான் நல்ல ஃப்ரெண்டு. இப்போ சொல்லணும் அவங்க நல்ல ஃப்ரெண்டு இல்லை. இப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்க, அதை எடுத்து நம்ம விமர்சிக்கிறோம்.
விமர்சிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏன்னா இதை அப்படியே விட்டுடலாம். இது வந்து ஒரு விசாரணையில் என்னை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, நான் பிளட் டெஸ்ட் கூட கொடுக்குறேன். என் வாழ்க்கையில் அப்படி ஒரு போதைப் பொருள் நான் பயன்படுத்தினதே இல்லை. அது வந்து தவறுதலாக போடப்பட்ட விஷயம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், எங்கே வேணால் போய் பிளட் டெஸ்ட் கொடுக்குறேன், என்ன வேணால் ஆதாரத்தை நிரூபிங்க, எனக்கு எதிராக இப்படி தான் ஒரு அமைச்சர் பேசணும். பிளட் டெஸ்ட் கொடுங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே எந்த போதைப் பொருள் எடுக்கலை, இமிடியேட்டாக கொடுத்து அதை ப்ரூவ் பண்ணுங்கள். அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு இப்போ அந்த அக்கா பேசியிருக்காங்க, அதை பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் ஃப்ரெண்டு இப்போ நான் பேசி ஆகணுன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறப்ப ஒரு பொதுமக்களாக ஒரு அரசியல் பேசுகிற மக்களை நம்ம விமர்சனத்தை வைக்கிறோம். அவங்க மேலே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ தனிப்பட்ட விமர்சனம் இது கிடையாது. அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, அந்த பதிலுக்கு ஒரு பதில் தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க, அது அவங்க ஒரு நண்பராக கூட இருக்கலாம், அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம், அதனால் அவங்க ஒரு வீடியோ போடலாம். அந்த வீடியோவில் இருக்கிற விமர்சனம் தான், தனிப்பட்ட விமர்சனம் இல்லை. ஐபிஎல் மேட்ச்க்கு நாங்கள் ஃபேமிலியாக தான் எல்லாருமே போயிருந்தோம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்கறதுக்கு நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஃபேமிலியாக போயிருக்காங்க, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் இவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியாக ஐபிஎல் பார்க்க போயிருக்காங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா. ஃபேமிலியில் யாராவது ஒரு ஆள் மறந்தால் பரவாயில்ல, இப்போ பெத்த அப்பா அம்மா மறந்துட்டாங்களாம், இவங்களும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, இவங்களும் மறந்துட்டாங்களாம். ஃபேமிலியாக போன ஒரு இடத்துல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே எடுத்துனோம் மறந்துட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம நம்பிடணும். என்னங்க என்ன விளக்கம்? அதாவது அமைச்சர் ஐயா, நீங்கள் அப்படியே விட்டால் கூட இது பெரிய விஷயமா இருக்காது. இப்போ இந்த மாதிரி பேசுகிறதுனால தான் கேள்விக்கு மேலே கேள்வி வந்துனே இருக்குது. ஃபேமிலியாக போனாங்களாம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, ஆனால் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையா. எவ்வளோ பொறுப்பாக இருக்கிறாங்க பாரு. இந்த அளவு பொறுப்பான ஒரு பொறுப்பு உலகத்தில் இருக்கிறேன் ஐயா, அமைச்சர் ஐயா. இவங்க பேசியிருக்கிறது ஃபுல்லாக சர்ச்சையாக தான் இருக்குது, எல்லாமே தப்பாக இருக்குது. கேள்வி கேட்குறேன், பார்த்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிங்க. ஸோ அந்த டைமில் அதை க்ரஷ் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது. குழந்தை அப்படியே முழுங்காது, சின்ன குழந்தைன்றதுனால அதை உடச்சித்தான்னு சொன்னதுக்கு ஷரத் வச்சு இப்படி தான் உடச்சி கொடுத்தாங்க. அந்த மருந்தை நாங்கள் தான் கொடுத்தோம். அந்த வீடியோவில் நானும் அவங்க ஒய்ஃபும் இருந்திருக்க மாட்டோம், பிகாஸ் குழந்தை அழுதுனால அதை சமாதானப்படுத்திட்டு நாங்கள் தூரமாக இருந்துட்டு இருந்தோம். அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, அதை க்ரஷ் பண்ண அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இவங்க குழந்தை இருந்து சமாதானப்படுத்த போயிட்டாங்க. என் கேள்வினா, நீங்கள் ஃபேமிலியாக போயிருக்கீங்க, ஃபேமிலியாக போயிருக்கிறப்ப அந்த க்ரஷ் பண்ணுறதை வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? குழந்தை அழுகுதுங்க, கதறுது, சமாதானப்படுத்துகிற அளவுக்கு போயிட்டீங்க. அதில் என்னங்க என்டர்டெயின்மெண்ட்டு? குழந்தை அழுகுது, நாங்கள் அதை க்ரஷ் பண்ணுறோம், அதில் ஜாலியாக, அதில் ஒரு வீடியோ, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் 500 ரூபா காசு இப்படி. இங்கே பக்கத்தில் இருந்தால் உங்கள் ஃபேமிலியாக வந்தவங்க ஹேண்ட்பேக்கில் இப்படி மறைக்கிறாங்க. எதுக்குங்க மறைக்கணும்? குழந்தை அழுதுனுக்குது, நீங்கள் போய் சமாதானப்படுத்திருக்கீங்க, அங்கே போயிட்டீங்க. இப்போ குழந்தை அழுது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் அந்த நிலைமையில் தானே இருப்பாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதை சரி பண்ணிட்டு மாத்திரை கொடுத்து நம்ம சந்தோஷமாக மேட்ச் பார்க்கலாம், நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், நம்ம வீடியோ எடுக்கலாம், அப்படி தானே யோசிக்கணும். அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் வீடியோ பக்கத்தில் இருக்க அக்கா சொல்கிறாங்க, இல்லை என்ன எடுக்காதீங்க, நான் வரக்கூடாதுன்றாங்க. அப்படியே யூட்டர்ன் போட்டு பார்த்தா அப்படி போட்டுட்டு தக் லைஃப் மூமெண்ட். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பெத்த குழந்தை அழுதுனுக்குது, பொண்டாட்டியும் அவங்க ஃப்ரெண்டும் சமாதானப்படுத்த போயிருக்காங்க. ஒரு அமைச்சர் ஆக போகிறவர், அவருக்கு அன்றைக்கி அமைச்சர் ஆகுன்னு தெரியுமா தெரியாது தெரியல. அதனால் ஒரு பொறுப்பான மனுஷன் க்ரஷ் பண்ணுமா, எடுப்பா தக் லைஃப் மூமெண்ட். இது சரியா? இது ஒரு விளக்கமா? இந்த விளக்கத்தை வந்து பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு, ஆமாம் அவங்க இருக்காங்க, இவர் க்ரஷ் பண்ணிருக்காங்க. க்ரஷ் பண்ணுறது எதுக்குங்க மறைக்கணும்? ஹேண்ட்பேக் வச்சு மறைக்கிறது, 500 ரூபா நோட்டை வச்சு மறைக்கிறது, இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது, இது என்ன? இதுதான் நீங்கள் கொடுக்குற விளக்கமா? அது என்ன பண்ணுறது? சும்மா ஜாலியாக என் மேலே பழி போட்டாங்க, இவங்க இறந்ததுக்கு என் மேலே பழி போட்டாங்க, என்னை விடலைன்னு ஒரு தலைவர் பேசி ஒரு பழக்கப்படுத்திட்டாரு தொண்டர்களையும் மக்களையும். அதே பழக்கத்தை நீங்கள் தூக்கி வந்து அடிக்கிறீங்க. தொண்டர் கேட்கலாம், மக்கள் கேட்கலாம், எங்களால் கேட்க முடியலையே, திரும்ப எங்களால் கேட்க முடியலையே, நாங்கள் திரும்பி கேள்வி கேட்குறோமே. இதுக்கு அடுத்தது அவர் சொன்ன பாயிண்டே தான் இவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. ஒரே ஒரு கேள்வி தான் அவங்களுக்கு இருக்குது. என்ன கேள்வினா, அவங்க ஒருவேளை அது ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அத்தனை கோடி மக்கள் முன்னாடி ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல்லே அவங்க தைரியமாக போட மாட்டாங்க. உண்மைதான், தைரியமாக போட மாட்டாங்க. அவர் தைரியமாலாம் போடலைங்க, அவர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் தான் போட்டிருக்காரு. தைரியம்னா என்ன தெரியுமா? பப்ளிக்கில் போடுறது, அதை ரீல்ஸாக போடுறது. அவர் ஸ்டோரி வச்சுருக்காரு, அதை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுருக்காரு. தைரியமே அதில் இல்லை. தைரியம் இருந்தால் பரவாயில்ல, தைரியமாக போட்டாருங்க, அது ரீல்ஸுங்க, ஊர் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு, அது எப்படிங்க அப்படின்னு கேட்கலாம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் அதுவும் தைரியமாக தக் லைஃப் மொமெண்ட்னு போட்டு மாத்திரை க்ரஷ் பண்ணுறது, அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத மாத்திரை, அதாவது ஒய்ஃபும் அவங்க ஃப்ரெண்டும் குழந்தைய சமாதானப்படுத்துகிற நேரத்தில் ஒரு ரீல்ஸ் எடுத்து இல்லை ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போட்டு தைரியமே இல்லாமல் ஒரு ஸ்டோரியை போட்டதுக்கு அவர் தைரியமாக போட்டார். சத்தியமாக தைரியமாக போடல அவர். நீங்கள் சொல்கிற தைரியன்றது வேறு, தைரியம்னா பப்ளிக்காக போடணும். புரியல, அதாவது என்ன சொல்கிற, அது தைரியம்.
குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த மாத்திரை நான் நம்புகிறேன், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நம்புகிறேன், அந்த மாத்திரை தான் நம்புகிறேன். அதில் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி தைரியம், வீரம், அதை வந்து இது இப்போ சொல்ல போகிறத பாருங்களேன். விஷயத்த நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இப்போ நீங்கள் வந்து வெளியிடுறீங்கன்னா இது எவ்வளோ ஒரு சீப்பான மென்டாலிட்டியாக இருக்கும். சீப்பான மென்டாலிட்டிங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்ப அதை வந்து ஃபோனில் வச்சு இப்படி ஏடிஎம் கார்டை வச்சு க்ரஷ் பண்ணுறப்ப 500 நோட்டு அவன் ஃப்ரெண்டு இப்படி முதுவெல்லாம் மறைச்சிட்டு பண்ணுறப்ப அதை வீடியோ எடுத்து தக் லைஃப் மூமெண்ட்னு சீப்பே இல்லாத ஒரு வேலையை செய்கிறப்ப நீங்கள் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டு பண்ணுறது சீப்பான வேலைங்க. அவங்க செஞ்சது வந்து ஹை குவாலிட்டி வேலை. அது வந்து ஒரு ரொம்ப நாகரிகமான, ரொம்ப அறிவார்ந்த, ரொம்ப எஜுகேட்டட், ஒரு மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் ஒர்க்குங்க. அது நீங்கள் பண்ணது சீப்பான ஒர்க்கு. பெத்த குழந்தை உடம்பு சரியில்லை, அதை எடுத்து தக் லைஃப். அப்புறம் வேற என்ன பண்ணுறது? தக் லைஃப் மூமெண்ட்னு போடுறாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் வச்சுக்கிற ஸ்டோரி அது. அதை வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன பேசினுக்கிறாங்க? அது வந்து சீப்பான வேலையா? ஒரு அமைச்சர் ஒரு அதாவது விஜய் ரசிகராக இருந்தாலே பொறுப்பு இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப நாளாகவே மக்கள் இயக்கமாக அதை மாற்றி ரசிகர்லாம் மக்கள் பணி செய்ய வச்சுனுக்குறாரு. உங்களுக்கு பொறுப்பு இருந்திருக்கணும். பொறுப்பே இல்லாமல் அதை எடுத்து ஒரு மாத்திரை எடுத்து தக் லைஃப் மூமெண்ட்னு போடுறது வந்து சூப்பர் ஒர்க்காக, அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு அது சீப் ஒர்க்காக. என்னங்க இது? ஒரே ஒரு விஷயம் நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு ட்ரக்கை அந்த மாதிரி பப்ளிக்ல உட்காந்து ஒரு சராசரி சாதாரண மனுஷன் பண்ண முடியுமா? பண்ணா போலீஸோ இல்லை அங்கே ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய மக்களோ அமைதியா இருந்திருப்பாங்களாம்? கரெக்டான கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். அவர் யூஸ் பண்ணுற ட்ரக்கு, அதை ட்ரக்குன்னு நான் சொல்லலை, அதை கண்டுபிடிக்கணும். ஒரு முடிவுக்கு வரல, ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ. இவங்க சொல்கிற மாதிரி அதை ட்ரக்குன்னு வச்சுக்கலாம். அது டிஸ்டர்ப் ஆகிருக்கணும்ல, மற்றவங்க கேட்டுருக்கணும்ல, கேட்கல. ஒருவேளை சிகரெட்டாக இருந்துச்சுன்னா இழுத்து ஊதுறோம், டிஸ்டர்ப் ஆகும். குடியை குடிச்சா வாந்தி எடுக்கிறோம், டிஸ்டர்ப் ஆகும். குடியை குடிச்சா ஷம நாத்தனாரும் டிஸ்டர்ப் ஆகும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணும்? இதை ஆல்ரெடி ஹேண்ட்பேக்கில் மறைச்சிட்டீங்க, 500 நோட்டு வச்சு மறைச்சிட்டீங்க, இப்படி மறைச்சிட்டீங்க. இருக்கிற எல்லாரும் எட்டி பார்ப்பாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு? இருக்கிற எல்லாரும் மேட்ச் பார்த்துன்னுக்குறாங்க. மேட்ச் பார்க்க வந்தவங்க உங்களை பார்க்க வரல, மேட்ச் பார்க்க வந்தால் மேட்ச் தான் பார்ப்பாங்க. என்ன நடந்தாலும் மேட்ச் பார்ப்பாங்க. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதான் உங்களை நோட்டீஸ் பண்ணுவாங்க. எந்திரிச்சு ஆடினாலோ, பக்கத்தில் சண்டை போட்டாலோ, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது போதைப் பொருளோ, சிகரெட்டோ, வேறு எதாவது யூஸ் பண்ணி புகை விட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாலோ, இல்லை சரக்கு அடித்து மேலே ஊற்றினாலோ, தண்ணியை மேலே ஊற்றினாலோ, எதையாவது பண்ணால் தான் அவங்கள பார்ப்பாங்க. மேட்ச்சுக்கு போனால் எல்லாருக்கும் தெரியும். மேட்ச்சுக்கு போனால் மேட்சை தான் பார்ப்பாங்க. டோனி வராரா, சஞ்சு சாம்சன் வராரா, இதைத்தான் பார்ப்பாங்க. அதை விட்டு அது கேட்க போலீஸ் விட்டாங்களா? தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தாங்க திட்டுத்தனமாக போதைப் பொருள் பயன்படுத்துறது. அதனால் பப்ளிக்காக பண்ணதா? நீங்கள் தான் தெரியாமல் இப்படி மறைச்சி தானே பண்ணுறீங்க. போதைப் பொருள் நான் சொல்லலை. மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்களான்னா கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. மறைச்சிருந்தீங்க, அது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணல, எல்லாம் மேட்ச் பார்த்தா இப்படி பல காரணம் இருக்குது. நீங்கள் சொல்கிறதுல காரணமே கிடையாது, நீங்கள் சொல்கிறதுல ரீசனே கிடையாது. இது எவ்வளோ, அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் அப்படியே பழகிட்டீங்க. பகை போட்டாங்க, எங்கள் மேலே பகை போடுறாங்க, சீப்பாக இருக்குது, நாங்கள் பாவம், இப்படி சொல்லி பழகிட்டீங்க. வேலைக்கு ஆகலை. மக்கள் கவனிக்கணும், போலீஸ் கவனிக்கணும். நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணி தான் கவனிச்சிருப்பாங்க. ரகசியமாக எடுத்து போட்டிங்க தக் லைஃப் மூமெண்ட்னு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் நம்புகிறேன். பெத்த குழந்தை உடம்பு சரியில்லாத மாத்திரையை உடச்சி ஒரு மனுஷன் தக் லைஃப் மூமெண்ட் அப்படி போடுறான்னா அது ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள், அது சூப்பருங்க, செமலா, வேறு லெவலுங்க. அதை எடுத்து போகிறோம் சீப்பானு சொல்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சுருக்கானா சூப்பர். இல்லை இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்பாதீங்க. திஸ் இஸ் நாட் லைக் என்ன சொல்றது, ஒருத்தரை சார்ந்த விஷயம் கிடையாது. இது ஒருத்தர் சார்ந்த விஷயம் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார்ந்த விஷயம். அப்படிதாங்க இது. அவர் பண்ண தப்புக்கு ஏங்க எல்லாரையும் கூப்பிடுறீங்க? அதாவது அவங்க ஃபேமிலி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அவர் பண்ணது தப்புனா தப்பை திருத்திக்கணும், அதுக்கான தண்டனை வாங்கிக்கணும். தப்பு இல்லைன்னா அதை ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். இது வெரி சிம்பிள். அவர் ரொம்ப சிம்பிளாக ப்ரூவ் பண்ணலாம். என் பிளட் டெஸ்ட் கொடுக்குறேன், டிஎம்கே சார்ந்த ஏதாவது டாக்டர் இருந்தால் கொடுக்குறேன், என் ரத்தத்தை எடுத்துங்க, அதை வந்து ட்ரக் கலந்துக்கு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன், இல்லைனா நேர்மையானவன் நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அப்படி தான் ப்ரூவ் பண்ணேன். ஏன்னா பிரச்சனை உங்ககிட்ட தான் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் ஸ்டோரி போட்டிருக்கீங்க, நீங்கள் தக் லைஃப் மூமெண்ட் போட்டிருக்கீங்க, நீங்கள் மாத்திரை அப்படி போதைப் பொருள் பயன்படுத்துகிற மாதிரி செஞ்சுருக்கீங்க. எல்லா தப்பு உங்கள் மேலே இருக்குது. ப்ரூவ் பண்ண வேண்டிய அப்படியே கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதை விட்டுட்டு மற்றவங்களை திட்டுறது அவங்க கேவலம். இது யூஸ் பண்ணி ஒருத்தர் கீழே இருந்து மேலே வந்து இப்படி பண்ணுறாங்க, ஃப்ரெண்டெல்லாம் ஆகி கொடுத்து நல்லா இல்லை. நீங்கள் நேர்மையாக இருக்குது. தப்பு நான் பண்ணலை, என் பிளட் டெஸ்ட் கொடுக்குறேன், நான் எங்கே வேணாலும் ப்ரூவ் பண்ணுறேன், நான் இது வரைக்கும் போதைப் பொருளை தொட்டதே இல்லை, நான் இது வரைக்கும் சிகரெட் பிடிச்சதில்லை, குடிச்சதில்லை, எந்த மாதிரியான போதை பார்க்கலாம் எனக்கு என்னன்னே தெரியாது, என் ரத்தத்தை கொடுக்குறேன். என் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க நம்ப மாட்டிங்கன்னா நம்ப முடியாதுங்க. ஏன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாத்திரை எடுத்து ஒருத்தன் தக் லைஃப்னு போடுவான் அப்படின்றது நம்ப முடியல. மாத்திரை ஒரு மனுஷன் ஃபோனுக்கு மேலே வச்சு இப்படி க்ரஷ் பண்ணுவான், நம்ப முடியல. ஆமாங்க, கேள்வி காதை பிடிச்சி கூப்பிட்டு போன கதை தான் இது. நசுக்கிறதுக்கு 1000 வழி இருந்து யாராவது கார்டு எடுத்து அறுப்பாங்களா? கரக்கரக்கன்னு இருப்பீங்களா? என்ன பண்ண, ஒரு எமர்ஜென்சி
குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரியே. கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறது அதுதான். ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க, கையை கழுவிட்டோமா, கை கழுவி நசி கொடுக்கலாம், அதான் பண்ண முடியும். நகை இருக்கும், நசி கொடுக்கலாம். இல்லை ஏதாவது பென்சில் ஏதாவது கொஞ்சம், இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது பெண்ணுக்குன்னு இருக்கும், பெண்ணை கழுவி நசி கொடுப்பாங்க. நசுக்கிறதுக்குன்னு சில எக்யூப்மெண்ட்டில் எப்பவுமே இருக்குது. ஏன் உங்ககிட்ட எல்லாம் பக்கத்தில் வாட்டர் பாட்டில் கேட்டால் கொடுக்க போகிறாங்க. அந்த வாட்டர் பாட்டில் மூடிக்குது இல்லைங்க, அதில் கொஞ்சம் தண்ணியை வச்சு ஊற வச்சு தான் நசுக்குவாங்க. அதுதான் நசுக்குறது. அது எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நாங்கள் இலையிட்டுங்க. நாங்களாம் சின்ன வயசு மாத்திரை போட்டதே கிடையாதுங்க. குழந்தைக்கு சிறப்பு தான் கொடுப்பாங்க. மாத்திரை போடாதான் எதுங்க மாத்திரை எடுத்து வந்தீங்க, சிறப்பு எடுத்து வந்துருக்கலாம்ல. இப்படி 1500 கேள்வி கேட்கலாம், கேட்டுக்கினே இருப்பேன். இது இது ஒருத்தர் சார்ந்தது இல்லை, ஒரு ஊர் சார்ந்தது இல்லை, ஒரு ஃபேமிலி சார்ந்தது, ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்தது, அதெல்லாம் இல்லை. நீங்கள் பண்ண தப்பு நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ பேசுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதோ இன்னும் இல்லாத ஒரு ஏஐயில் கிரியேட் பண்ண மாதிரி நீங்கள் தான் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டே அது ஏஐன்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்கும். அதை நான் தான் ஒத்துக்கிட்டீங்களே, இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது. இவங்க பேசுறது அது இன்னும் சர்ச்சையாகுது. அண்ட் உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க. எங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்னு யோசிக்கணுமா? நாங்கள் என்ன பண்ணோங்க, எங்கள் ஃபேமிலி நாங்கள் யோசிக்கணும். இப்போ அவர் பண்ண தப்புக்கு அவர் தண்டனை வாங்கணும், இல்லைன்னா அவர் தப்பு இல்லை, நான் நேர்மையான நிரூபிக்கணும், அவ்வளோதான். நாங்கள் எதுக்கு எங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிக்கணும்? ஏதோ இல்லாத பொருளாத விஷயத்த ஏதோ அவதூறை ஏதோ மார்ஃபிங் பண்ணி ஏதோ போட்ட மாதிரி பேசினுக்கிறீங்க. அவரே ஒத்துக்கினாரு அது நான் தான், ஆனால் அதில் இருக்கிறது மாத்திரன்ட்டார். இதில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி இருக்க யோசிச்சிங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியை பற்றி யோசிக்கணும்? நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் விமர்சனம் வைக்கிறோம். நீங்கள் பண்ணது எங்களுக்கு சந்தேகத்துக்கு கொடுக்குது, நீங்கள் தப்பான ஆளை இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் விமர்சனத்தை வைக்கிறோம், சந்தேகத்தை எழுப்புறோம். நிரூபிக்க வேண்டியது உங்கள் வேலை, இல்லைன்னு சொல்ல வேண்டியது உங்கள் வேலை. இல்லைன்னா ஏற்றுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், அமைச்சர் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், நம்ம பார்வை தப்பாக இருக்குது, அதை அவர் வேறு ஏதோ பர்பஸில் போட்டிருக்கலாம், இல்லை உண்மையாக மாத்திரையாக இருந்துக்கலாம், இல்லை இப்படி இருக்குன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், நீங்கள் நிரூபிங்க நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அதை விட்டு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா என்ன சாப்பிட போகிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ஒரு நாள் மாட்டுவீங்க அப்படின்னு மாட்டின்னு தான் இருக்கிறோம் டெய்லியும், என்ன பண்ணுறது? இப்போ அப்படியே எல்லாம் மாட்டி ஒழிஞ்சாச்சு. இல்லை உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா என்னங்க, மினிஸ்டர் ஃபேமிலியோ, நாங்கள் சாதாரண ஆள் உட்காந்து வீடியோ பார்த்துருக்குறோம், இப்படி வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுறோம், ட்விட்டர் லைக் போடுறோம், எங்கள் ஃபேமிலி மேலே சாப்பிட்றீங்க, இது நியாயமா? என்னங்க சாப்பிட்றதுக்கு வேண்டி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கான்? ஐயோ, இதெல்லாம் லாஸ்ட்டாக வேற. வி ஸ்டாண்ட் பை யூ ஷரத், வி நோ யூ. அமைச்சர் அவர்களே, வி ஸ்டாண்ட் பை யூ ஷரத், வி நோ யூ. அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஸ்டாண்ட், வி ஸ்டாண்ட் வித் யூ ஷரத். ஓகே, அவர் நல்லவராக இருந்தால் ஐ ஆம் ஆல்சோ ஸ்டாண்ட் வித் யூ மினிஸ்டர் சார். நல்லவராக தான் நான் இருக்கிறேன், நானும் கூட நல்லவர் கூட தானே இருக்க முடியாது. தப்பு பண்ணலன்னா கூட இருக்க வேண்டியதான், தப்பு பண்ணால் எதில் நிற்கிறோம், அவ்வளோதான். என்னங்க வி ஸ்டாண்ட் யூ சரத்து, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் அக்கா தங்கச்சி கூட இருக்கிறாள், இதெல்லாமா இன்னுமா ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணுறீங்க? ஹேஷ்டாக் ஒன்றும் புரியல. எல்லாம் அந்த தலைவரை சொல்லணும். பழி போட்டாங்க, என் மேலே பழி போட்டாங்க, என் மேலே இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க சொல்லி சொல்லி பழக்கி ஹேஷ்டேகு சோஷியல் மீடியா ட்ரெண்டுன்னு சொல்லி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இவங்க பேசியிருக்காங்க, இந்த தோழரை பர்சனலாக அட்டாக் பண்ணுறது அவங்க பர்சனல் விமர்சனம் இல்லை. ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதை நான் விலைக்கு சொல்லியிருக்கேன். என் பார்வை அது. அமைச்சர் தப்பு பண்ணலைன்னா அவர் கூட நான் தான் நிற்கிறேன். தப்பு பண்ணால் திருந்தணும், அதுக்கான தண்டனை அனுபவிச்சு மாறணும். தப்பு பண்ணலைன்னா ஓகே, நம்ம அவரை பற்றி நான் இது வரைக்கும் அவர் ட்ரக் யூஸ் பண்ணுறான்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. எனக்கு அதில் குழப்பம் இருக்குது, அது நேரடியாக நம்ம சொல்ல முடியாது, நேரில் பார்க்காம சொல்ல முடியாது, அந்த வீடியோ வச்சு அதை கெஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற கதைலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்குது, ரொம்ப தப்பாக இருக்குது, கொஞ்சம் கூட லாஜிக் இல்லை. அந்த கதைகள் தான் இது மேலே சந்தேகத்தை ஏற்படுத்துது. அப்போ அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அவர் தப்பு பண்ணலையா, ஓகே, நேர்மையான மனுஷன், வி ஸ்டாண்ட் வித் யூ மினிஸ்டர் சார்ட்டு போயினே இருக்கிறோம். அவ்வளோதாங்க லைஃபு.